90% ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங்ல ஃபெயில் தான் ஆகுறாங்க. ஈவன் அவங்க கோர்ஸ்லாம் படிச்சாலுமே ஸ்ட்ராட்டஜிலாம் லேர்ன் பண்ணாலுமே லாஸ் தான் ஆகுறாங்க. இதுக்கு ரீசன் அவங்க கன்சிஸ்டன்சியா இல்லாதது தான். இங்க நான் கன்சிஸ்டன்சி மீன் பண்றது அவங்க மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்காததை சொல்ல கிடையாது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணாம இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணாம அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம அதுக்குள்ள சோஷியல் மீடியால வேற ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு அதுல ப்ராஃபிட் யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் போட்டுருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாதுன்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு அதை லேர்ன் பண்ண போயிடுவாங்க. இங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும், நீங்க அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்றதுல தான் உங்களுடைய ட்ரேடிங் இருக்கு. சிம்பிளா சப்ளை அண்ட் டிமாண்டை மட்டுமே வச்சு கூட ப்ராஃபிட்டபிளா நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி மேல பழிய போறதை விட்டுட்டு மினிமம் 6 months ஆச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட்டும் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகலன்னு எல்லாமே டாப் டு பாட்டம் தெரியும். அது தெரிஞ்சிச்சனாலே மார்க்கெட் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு ஈஸியா தெரியும். ஸ்ட்ராட்டஜியை மாத்ததை விட்டுட்டு பிராக்டிஸ்ல எஃபர்ட் போடுங்க, ட்ரேடிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்.